நேரம் 11 மணி கடந்து 32 நிமிடமாக்கிக் கொண்டிருக்கிறது. பாசத்தின் பண்பலை வானொலியின் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஆங்கில பாடம் பகுதியினை வழங்க தயாராக இருக்கிறார் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள். பண்டர்வெளியில் இயங்கி வரும் பல்வேறுபட்ட ஆங்கில கற்கை நிலையங்களில் ஆசிரியராகவும் வளவாளராகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோல ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் கூட. இவருடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அல்லது இவரை வீட்டுக்கே வரவழைத்து இவரிடம் ஆங்கில மொழியினை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம். 075 839 58 26 075 839 58 26 என்பது ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்வதோடு அவருடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம் அல்லது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அவரை உங்களுடைய வீட்டுக்கே வரவழைத்து அவரிடம் முறையாக சரளமாக விரைவாக ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, தனியார் துறை அதேபோல அரசு துறைகளில் கடமையாற்றும் ஊழியர்களுக்கு உத்தியோகத்தர்களுக்கான வகுப்புகளை நடாத்தவும் அவர் தயாராக இருக்கிறார். You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. Every Saturday at 11:30 a.m. on Uber FM. குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாசத்தின் பண்பலை சமூக வானொலியில் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியுடன் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, சென்ற வாரம் நாம் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் எழுவாயாக வரும் தன்னிலை பிரதிப்பெயர் சொற்களான ஐ மற்றும் வி, எழுவாயாக வரும் தன்னிலை பிரதிப்பெயர் சொற்களான ஐ மற்றும் வி என்பன பி என்ற வினைச்சொல்லுடன் இணைந்து, அதாவது பி வேர்புடன் இணைந்து நிறைவான காலத்தில் பெர்ஃபெக்ட் டென்ஸில் உருவாகும் வாக்கியங்களை கேள்வியாக்கி அவற்றுக்கு பதிலளிக்கும் விதத்தினை கற்க ஆரம்பித்திருந்தோம். அதோடு மாணவர்களே, சென்ற வாரமும் நான் கூறியிருந்தேன், பி என்ற verb present perfect tense-இல் have been மற்றும் has been என்றும், present perfect tense-இல் have been மற்றும் has been என்றும், past perfect tense-இல் had been என்றும், future perfect tense-இல் would have been என்றும், present perfect tense-இல் have been மற்றும் has been என்றும், past perfect tense-இல் had been என்றும், future perfect tense-இல் would have been என்றும் உருமாற்றம் பெறுகிறது என்று இதை நான் சென்ற வாரமும் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதோடு மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் present perfect tense-இனையும் past perfect tense-இனையும் கற்றிருந்தோம். ஆகவே இன்று நாம் பார்க்க போவது, அதாவது எழுவாயாக வரும் தன்னிலை பிரதிப்பெயர் சொற்களான ஐ மற்றும் வி என்பவற்றை வி என்ற வினைச்சொல்லுடன் சேர்த்து இன்று நாம் பார்க்க போவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான், அதாவது நிறைவான வரும் காலத்தில் தான் இன்று நாங்கள் வாக்கியங்களை அமைத்து அதனை கேள்வியாக்கி அவற்றுக்கு பதிலடி வழங்குவது எப்படி என்பதை பார்க்க போகின்றோம். ஆகவே மாணவர்களே, கவனியுங்கள், நான் வாக்கியம் ஒன்று கூறுகின்றேன். I would have been. I would have been. பாருங்கள், இங்கு would have been என்று வந்திருக்கின்றது. ஆகவே I would have been என்றால் நான் இருந்திருப்பேன். I would have been என்றால் நான் இருந்திருப்பேன். இப்போது இதை நான் கேள்வியாக்குகின்றேன். நான் இருந்திருப்பேனா? Would I have been? Would I have been? நான் இருந்திருப்பேனா? அதற்கு I would not have been. I would not have been என்றால் நான் இருந்திருக்க மாட்டேன். I would not have been, நான் இருந்திருக்க மாட்டேன். இப்போது அதை ஒரு கேள்வியாக்குவோம். Would I not have been? Would I not have been? நான் இருந்திருக்க மாட்டேனா? Would I not have been என்றால் நான் இருந்திருக்க மாட்டேனா? மீண்டும் கூறுகின்றேன். I would have been, நான் இருந்திருப்பேன். Would I have been?
நான் இருந்திருப்பேனா? I would not have been, நான் இருந்திருக்க மாட்டேன். Would I not have been, நான் இருந்திருக்க மாட்டேனா? இவை ஐயில் நான் கூறினேன். இனி வீல் கூறுகின்றேன். We would have been, நாங்கள் இருந்திருப்போம். We would have been, நாங்கள் இருந்திருப்போம். கேள்வி, would we have been, would we have been என்றால் நாங்கள் இருந்திருப்போமா? அதற்கு we would not have been, நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். We would not have been, நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். அதற்கு அதையும் ஒரு கேள்வியாக்குகின்றேன். Would we not have been, would we not have been, நாங்கள் இருந்திருக்க மாட்டோமா என்று. மீண்டும் கூறுகின்றேன். We would have been, நாங்கள் இருந்திருப்போம். Would we have been, நாங்கள் இருந்திருப்போமா? We would not have been, நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். Would we not have been, நாங்கள் இருந்திருக்க மாட்டோமா என அந்த கேள்விகளும் பதில்களும் அமையும் மாணவர்களே. ஆகவே மாணவர்களே, இன்றைய முதல் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியிலும் நாங்கள் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியான எழுவாயாக வரும் தன்னிலை பிரதி பெயர் சொற்களான ஐ மற்றும் வி என்பன பி என்ற வினைச்சொல்லுடன், அதாவது பி என்ற வேர்புடன் இணைந்து நிறைவான வரும் காலத்தில் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் உருவாகிய வாக்கியங்களை கேள்வியாக்கி அவற்றுக்கு பதிலளிப்பது எவ்வாறு என்பதை கற்றிருந்தோம். மாணவர்களே, இன்றைய நான் வழங்கிய பகுதியில் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் எனது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி அவற்றுக்கான தெளிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எமது முகவரிக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் என்பதையும் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு வாரமும் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை சிறப்பாக தயாரித்து வழங்கி வரும் எமது மறுமலர்ச்சி நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அன்பர் எஸ்.எம். ரமேஷ் அவர்களுக்கும் என் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வழமை போலவே சிந்தனை ஒன்றுடன் நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். Students, your life is not about being rich, being popular, being perfect. It's about being real, humble and kind. Life is not about being rich, being popular, being perfect. It's about being real, humble and kind. மாணவர்களே, உங்கள் வாழ்க்கை என்பது செல்வத்துடன் இருப்பதோ புகழுடன் இருப்பதோ சிறப்பாக நிறைவாக இருப்பதோ அல்ல. மாறாக வாழ்க்கை என்பது உண்மையாகவும் நேர்மையாகவும் கனிவாகவும் இருப்பதுதான். இதுதான் மாணவர்களே வாழ்க்கை. எம்மை சுற்றி எவ்வளவு செல்வங்கள் சூழ்ந்திருந்தாலும், எமக்கு எத்தனை புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் கிடைக்க பெற்றிருந்தாலும், நாம் வாழும் வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் இல்லாமல் மற்றவர்களிடத்தில் அன்பினை பகிராத ஒரு வாழ்க்கை காணப்படுமாயின் அந்த வாழ்க்கை ஒரு செல்லுபடியாகாத காசினை போன்றது. எனவே மாணவர்களே, அடுத்த நொடி நிச்சயமில்லாத எமது வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து பிறருக்கு அன்பினை பரிசாக வழங்குவோம். We'll meet on next Saturday at the same time. Until then, this is Eric Bryan. Thank you and have a great day, students. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. சனிக்கிழமைகளில் காலை 11:30க்கு உங்கள் ஊபா FM-இல்.